அடுத்து இந்நிகழ்வின் தொடக்கமாக முனைவர் தாமரை அவர்கள் வரவேற்கிறேன். பொதிகையிலே பிறந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்புமான பொதுமையிலே வளமையிலே வண்ணங்கள் நூறு கொண்டு நம் எண்ணங்களை ஆளும் அன்னை தமிழருக்கு என் முதல் வணக்கம். அன்பு அமைத்து என் தமிழ் உலக திருக்குறள் மையம், திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம், திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த திருக்குறள் உலக நூல் உலக சாதனை மாநாட்டினை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்கவும், மாநாட்டு ஆய்வரங்கங்களில் ஆய்வுக்கோவைகளான திருவள்ளுவரின் தொழிலியல் சிந்தனைகள், திருவள்ளுவரும் இந்திய சிந்தனையாளர்களும், திருவள்ளுவரின் மடைமாட்டு சிந்தனைகள், திருவள்ளுவரின் ஒருமைப்பாட்டு சிந்தனைகள் என்னும் 4 நூல்களோடு திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்ற தலைவர் முனைவர் தாமரை அவர்கள் எழுதியுள்ள திருக்குறளும் சனாதனமும் என்னும் ஆய்வு நூலை வெளியிடவும், தீரா குரல் காதலர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அமைத்த கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டினை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் தமிழக மாணவர்களுக்காக நடத்திய திருக்குறள் கதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்கவும் வருகை தந்து இம்மன்றத்தை சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களை இருதரம் கூப்பி வணங்கி, அன்னை தமிழை அலங்கார மலர்ச்சென்றாக தந்து சாதி மன இன மொழி நில எல்லைகளை கடந்து மனித மனங்களை வென்றவர் வான்புகழ் வள்ளுவம் தந்த பொய்யாமொழி புலவர். சாதி மத இன மொழி நில எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் இளைய தலைமுறையினரின் மனங்களில் மனிதத்தை கல்வியால் விதைத்து வென்றவர் எம் மாண்புமிகு தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். பொய்யாமொழி புலவரின் புகழை பொய்யாமொழியாக உயர்த்தும் இவ்விழாவினை நாம் பொய்யாமொழியால் தொடங்கி வைப்பது சால பொருத்தமே. ஏனெனில் ஆட்சி பணிக்காக அயராது பறந்து பணியாற்றும் இவர் இன்றைய வள்ளுவ பணிக்காக தாம் ஓயாத ஓட்டத்திற்கிடையும் இங்கு வந்து இன்று வீற்றிருப்பதே அவரது குரல் பற்றினை நாம் அறிந்து கொள்வதற்கோர் அளவுகோல் ஆகும். அருமை உடைத்தன் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சிகள் வள்ளுவர் வாக்கு. அவரின் வழி திருக்குறளை உலக நூலாக்குவதற்கான எம் முயற்சியை இன்று முன்வைக்கின்றோம். எங்களது இந்த முயற்சியை திருவினையாக்கும் கயிறு பொய்யாமொழியார் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. அதனை நிறைவேற்றி வைப்பீர் என்ற நம்பிக்கையோடு திருக்குறளை உலக பொதுமுறை என்ற அறிவிப்பை அரசிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் எதிர்நோக்குகின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, தமிழனையும் கூட. இது தமிழனையின் மகுடத்திற்கு ஒரு வைரமான ஒளி வீசும். இந்த விடுதலின் உதயத்தை பெயராக கொண்டு திருக்குறள் உலக பொதுமறை என்னும் விடியலுக்காக எப்போதும் எங்களோடு இணைந்து குரல் பணியாற்றும் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்க அமைச்சர் திரு உதயகுமார் பெரியசாமி ஐயா அவர்களை வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முதலில் தோன்றிய குறிஞ்சியின் தலைவனான குறிஞ்சி வேந்தன் ஐயா அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருகவென மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்னும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். வள்ளுவரின் வாழ்மொழியை வாசிக்கும் நேசிக்கும் அனைத்து குரல் அன்பர்களையும் சான்றோர் சான்றோர் கால என்னும் என்பதற்கிணங்க இந்த வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் எம் ஆய்வரங்க கட்டுரையாளர்கள்